ஹலோ மீடியா ஃபேமஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசி வீடியோவில் பாலினியல்ஸ் பீ கன்சர்வேஷனோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க தேனி வளர்ப்பில் அப்படின்றதெல்லாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம இந்த தேனி வளர்ப்பில் எப்படி இந்த மெழுகுவத்தியும் அதுக்கடுத்து அந்த பியூட்டிஷியன் ப்ராடக்ட்ஸையும் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பீ வேக்ஸை முதல்ல கலெக்ட் பண்ணிப்பாங்களாம். ஸோ அந்த கலெக்ட் பண்ண பீ வேக்ஸை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு பாயில் பண்ணிவிட்டு அது நல்லா மெல்ட் ஆகிட்ட பிறகு அதை தனியாக இதுக்குன்னே டை வச்சுட்டு இருக்காங்க. அந்த டையில் இந்த உருகுன மெழுகை ஊற்றி அதை கேண்டிலாக மாற்றுறாங்க. அதை இன்னமும் மெல்ட் பண்ணி அதை பியூட்டிஷியன் ப்ராடக்டாக மாற்றுறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அந்த மெழுகு எடுத்து திரும்ப இன்னொரு தடவை காய்ச்சணும். காய்ச்சிட்டு நம்ம எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில், இப்போ நாங்கள் ஊற்றி வச்சுருக்கோம், ஒரு இந்த தட்டில் ஊற்றி வைக்கலாம். எந்த ஷேப் தேவைப்படுதோ அதை நம்ம ஈஸியாக முன்னாடி கொஞ்சம் லைட்டாக சோப்பு தடவிடணும். சோப்பை தடவிட்டு நம்ம அந்த 2வது தடவை உருக்கி இருக்கிறோம் அந்த மெழுகை இதில் கொட்டி வச்சிட்டோம்னா அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செட் ஆகி வந்துடும். அந்த மாதிரி வந்ததை நம்ம வருஷத்துக்கு எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் வச்சுக்கிட்டு தான் இப்போ இதில் வச்சு ஆயின்மெண்ட் பண்ணுறோம், லிப்ஸ்டிக் பண்ணுறோம், லிப்பாக பண்ணுறோம், கண்மை பண்ணலாம், சோப்பு பண்ணுறோம், குளியல் சோப் பண்ணுறோம். இது டோட்டல் ஸ்கின் எதுக்கு வேணால் போட்டுக்கலாம். இந்த ஆயின்மெண்ட் முகப்பரு, மங்கு, பித்த வெடிப்பு, கீழே அடிப்பட்ட புண்ணு, தீக்காயம், இது எதுக்கு வேணாலும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இந்த ஆயின்மெண்ட் டோட்டல் ஸ்கின் எதுக்கு வேணால் போட்டுக்கலாம். மற்றபடி ஒன்று தனி வேறு விதமாக பண்ணலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது தேங்காய் எண்ணெயில் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான சன்ஃப்ளவர் ஆயில் வச்சுக்கலாம், ஆலிவ் எண்ணெய், பாதாம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மெழுகோட அளவு வித்தியாசப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ 100, 85 மில்லி தேங்காய் வச்சுருக்கேன்னா நான் 15 கிராம் தான் வேக்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சன்ஃப்ளவர்னால் 14 கிராம், இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணெய்க்கும் வித்தியாசப்படும். 1 கிராம் 2 கிராம் வித்தியாசப்படும். அது நம்ம எதுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹெவியான ஆயில்னால் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும், வேக்ஸ் கம்மியாக தேவைப்படும். கொஞ்சம் நார்மல்னால் அந்த மாதிரி ரேஷியோ இருக்குது. அது அவங்களுக்கு தேவைன்னா நான் என்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுருவாங்க. இப்போ தேங்காய் எண்ணெயில் 1 வாரத்துக்கு முன்னாடி 7 நாளைக்கு முன்னாடியும் கஸ்தூரி மஞ்சள் போட்டு ஊற வச்சு நான் இப்போ வடிகட்டி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ காய்ச்சிட்டு இதில் கொஞ்சம் வேக்ஸ் 15 கிராம் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். 15 கிராம் 85 ml 3 மடங்கு ஊற்றிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி 45 கிராம் வேக்ஸ் போட்டிருக்கேன். அதை ஊறிக்கிடணும். டீ போட்டீங்கண்ணே ஊறிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்ச பின்னாடி நம்ம இந்த மாதிரி டப்பாவில் ஊற்றி வச்சுட்டோம். இதை ஊற்றி வச்சுட்டு நீங்கள் எப்போ தெரியாது. இப்போ இது நைட் கொஞ்சம் ஆயிலாக இருக்கும். இதை நம்ம இதை தண்ணி கலந்து ஒரு விதமாக பண்ணலாம். வேக்ஸ் வச்சு இன்னொரு க்ரீம் பண்ணலாம். தண்ணி கலந்து சோடியம் பென்சோயிட் கலந்து பண்ணோம்னா அது இந்த டே க்ரீமாக இருக்கும். வெயிலில் கூட எப்போ வேணாலும் போட்டு போகலாம். அது பட்டையில் போனால் இது நைட்டில் போட்டால் கொஞ்சம் எண்ணெய் மணி இந்த மாதிரி இருக்கும். நைட்டில் இது போல் முக சுருக்கும் எப்பயுமே வராது, நல்லாயிருக்கும். எத்தனை வயசானாலும் அதிகமாக அந்த வயசு வித்தியாசம் தெரியாது. மெயினாக அதுக்கு தான் இருக்குது. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும்ப்பா. கொஞ்சம் சீக்கிரத்துலேயே உரிக்கணும். உடனே கொஞ்சம் நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி டப்பாவில் வச்சு வச்சுக்கணும். இதே மாதிரி சோப்புக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம என்ன சோப்பு பண்ணுறோமோ, ப்ளைனாக பண்ணுறோம்னா வெறும் தேங்காய் எண்ணெய் பண்ணலாம், எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வேக்ஸும் வித்தியாசப்படும். அதில் தண்ணியில் முன்னாடியே காஸ்டிக் சோடா கலந்து 1 நாளுக்கு முன்னாடியே நம்ம தனியாக ஊற வச்சுட்டோம்னா அப்புறமா இந்த மாதிரி மெல்ட் பண்ணிவிட்டு 2ம் சரியான ஹீட்டில், கையில் இருக்கிற ஹீட்டில் ஊற்றி கொஞ்சமாக கிண்டணும். 1/2 மணி நேரம் அந்த காற்று நீர் உள்ளே படாதவாறு தொடர்ச்சியாக கிண்டணும். அப்படி கிண்டினோம்னா சோப்பு நம்ம எந்த வடிவத்தில் வேணால் ஊற்றிக்கலாம், எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம டபுள் பாயிலிங். இப்போ ஷேரஃபின் வேக்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக டபுள் பாயிலிங் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அது இந்த மாதிரி டேரெக்டாக போட்டு மெல்ட் பண்ண முடியாது, அது அடிப்பிடிச்சிடும், தீஞ்சு போயிடும். ஆனால் இந்த ஹனி வேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக ஃபிட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, டபுள் பாயிலிங் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இதை எப்படி வேணாலும் இது இயற்கையாக கிடைக்கிறதுக்கும் அதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நிறையா ப்ராசஸ் முடிஞ்சு, அதுவும் பூமிகளிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் அது நிறையா ப்ராசஸ் முடிஞ்சு வரும். இது நேச்சுரல் நம்ம தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இது ரொம்ப சாஃப்ட்டு, சும்மா வெயிலில் வச்சாலே இருக்கும். அது அப்படிலாம் இல்லை, வெயிலில் வச்சாலும் அப்படியே தான் இருக்கும், எப்படின்னா கல் மாதிரி தான் இருக்கும், கல்லே ஆகும். நாங்கள் இதுக்காக இதை வச்சுருக்கனால இப்படியே வச்சுட்டோம். சரி இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த மாதிரி வச்சுட்டோம். நீங்கள் அப்படி வீட்டில் எல்லாம் வேஸ்ட்டான பொருள்லாம் எடுக்கணும். இது பட்டுச்சுன்னா திரும்ப அதை க்ளியர் பண்ண கொஞ்சம் கஷ்டம். அம்மா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது இப்போ கேண்டிலுக்காக ஊற்றி உருக்கிட்டு இருக்கு.
ஆமாம், இது வந்து ஆயில்மெண்ட்டுக்காக கேண்டிலுக்காக. ஆனால் இது வந்து டேரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம், டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ். இதுக்கு வந்து அது தேவையில்லை, டபுள் பாயிலிங் இது இதுக்கும் அது தேவையில்லை. சோப்பு இந்த மாதிரி பண்ணால் பண்ணலாம். இது வந்து ரொம்ப வருஷமாக நாங்கள் ஏஐ மாடல் தான் பண்ணிட்டு இருக்கோம். குரூப்பாக செஞ்ச போடுது இதை வந்து இந்த கேண்டில் வந்து எப்படின்னா நம்ம கடையில் வாங்குற கேண்டில் இருக்கு இல்லையா, அது இந்த அளவுக்கு வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரமே உரிக்கிறோம். ஆனால் இது அப்படி கிடையாது, 5.5 மணி நேரம் உருக்கும், மெதுவாக தான் உருக்கும். அது நல்ல லைஃப். இதுலேருந்து வரக்கூடிய புகை நம்மளோட நுரையீரலை வந்து சேதப்படுத்தாமல் பாதுகாப்பு பண்ணுது. இந்த மெழுகில் வந்து 247 கூட்டு பொருட்களால் நம்மளுக்கு தேவையான அனைத்து சத்துள்ள ஒரு பொருள் தான் இதில் இருக்குது. அதனால் நம்ம சொன்னோமே ராயல் ஜெல்லி புழு இதெல்லாம் சேர்ந்து வெந்தால் நமக்கு ஒன்றும் செய்யாதா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா, அந்த எல்லாம் அதோட சத்துக்கள் எல்லாமே இந்த மெழுகோட மிக்ஸ் ஆகி தான் இருக்கும், எப்பயுமே பிரிக்க முடியாது. அதெல்லாம் நம்ம உள்ளே போகிறதுனால நம்மளுக்கு நன்மை தான் தரும், இது தீமை கிடையாது. அதனால் இந்த வேக்ஸ் வந்து ரொம்ப இந்த கேண்டில் நம்ம யூஸ் பண்ண போனால் நமக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குங்கிறது. இந்த புகை அடிக்குது, ஐயோ நமக்கு நுரையீரல் பிரச்சனை அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது.